ஜோஷுவா இமைப்போல்காக இந்த படத்துடைய ஹீரோ வந்து ஆல்ரெடி பப்பி அப்படிங்கிற ஒரு படத்துல கொஞ்சம் வருஷம் நடிச்சிருந்தாரு. ஜோஷுவா இமைப்போல்காகவே வந்து ஒரு 4-5 வருஷம், அப்பெல்லாம் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ட்ரெய்லர் வந்த படம், அப்போ வர வேண்டியது இது எவ்வளோ டிலே ஆகி வந்திருக்கு. இதுக்குள்ள இந்த படம் வந்து ஜிவிஎம் எடுத்திருக்காரு. அவர் வந்து ஏன் எப்படி ஹீரோவை செலக்ட் பண்ணாரு, ஏன் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணாரு அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய பேக் ஸ்டோரி. அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேணாம், விடுங்க. அதான் ஜிவிஎம் ஏன் இப்படி பண்றாரு, அவர் பழைய படங்கள்லாம் ஏன் பழைய மாதிரி படம் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. அவர் ரீசெண்ட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தாலே அப்பா, இஎன்பிடியாக இருக்கட்டும், இந்த படம்லாம் வந்து இப்போ ஜோஷுவா இமைப்போல்காக்களே வந்து ஃபைட் சீன் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாரு. பட் இந்த அங்கங்கே வள கொலன்னு பேசுவாங்க, ஒரு ஃபைட் சீன் நல்லா இருக்கும், அப்படிதான் இந்த படம் வந்து. மற்றபடி ஜிவிஎம் சார்ட்ட வந்து இப்படி ஒரு அவுட்புட் நான் எதிர்பார்க்கல. இனிமேல் இப்படிப்பட்ட அவுட்புட்டை அவர் தரமாட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம், அவ்வளோதான். மற்றபடி ஹீரோ ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, ஓகே, அவர் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு, ஃபைட் ரொம்ப பண்ணியிருந்தார். மற்றபடி பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு இந்த ஒரு விஷயத்தை தாண்டி எதுவும் பெருசாக பண்ணல. ஆனால் என்கேஜிங்காக இருக்க முடியல இந்த படம் பார்க்கும்போது. அதுதான், இமை போல் காக்கிறத தாண்டி இமையை திறக்கவே முடியல படம் பார்க்குற டைம்ல. இமை ஆட்டோமேட்டிக்காக மூடுது. அப்படிதான் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி எடுத்து வச்சிருந்தாங்க. என்னன்னே புரியல ஜிவிஎம் இருந்து இப்படி ஒரு அவுட்புட்டு. 5க்கு 2 மார்க்ஸ். டைம் இருந்தால் பாருங்க, ஒரு ஆவரேஜான ஒரு நீட்டான மூவி, அவ்வளோதான். ஃபைட் சீனுக்காக ஒரு டைம் பார்க்கலாம்.